ஹாய், எப்படி இருக்கீங்க? ஒரு ஏஎஸ்எம்ஆர் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டது ரொம்ப தப்பா போச்சுங்க. பின்னாடி இருந்து நைய நைய நையன்னு அப்பாவும் புள்ளையும் கத்திட்டே இருக்காங்க. இதனால இத மியூட் பண்ணி நான் வாய்ஸ் ஓவர் குடுத்தே போடலான்னு டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்மர் ஃப்ரூட் சாலட் தான் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா ஏதாச்சும் ரொம்ப புடிச்சு வாங்குனா மட்டும் தான் அப்பவே காலி பண்ணுவோம். இல்லன்னா இந்த வீக்லி கிராசரீஸ்ல வாங்குவோம்ல, அதெல்லாம் அப்படியே தான் ஃப்ரிட்ஜ்ல இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அடிக்கடிக்கு இந்த மாரி ஃப்ரூட் சாலட் பண்ணிடுவேன். எப்ப செஞ்சாலுமே 2 டைம்ஸ்க்கு வர மாரி செஞ்சு வச்சுருவேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டு, அடுத்த நாள் சாப்பிடுற மாதிரி. ஏன்னா எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணாலுமே நெறைய நாள்லாம் ஸ்டோர் பண்ண முடியாது. 2 நாள் வேணா மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ணலாம். இன்னைக்கு என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள், கிவி வந்து கோல்டன் கிவி எடுத்தேன். அப்புறம் மேங்கோ, ஸ்ட்ராபெர்ரி, பைனாப்பிள், ஆம் பிளாக் கிரேப்ஸ். அப்புறம் ட்ரெஸ்ஸிங்க்கு பார்த்தீங்கன்னா, நான் வெறும் ஆரஞ்ச் ஜூஸ் எப்பவுமே நான் அத மட்டும் தான் சேர்ப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஹனி சேர்த்துக்கலாம். அது எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னர் மாரி தான் இருக்கும். பட் எங்களுக்கு பிடிக்காதுன்றதுனால நாங்க சேர்க்க மாட்டோம். இன்னைக்கு நான் கிளெமென்டைன் ஜூஸ் தான் எடுத்திருந்தேன். கிளெமென்டைன் அண்ட் மேண்ட்ரிஸ் இது 2மே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கால ஒரு கடை இருக்கும் உல்லீஸ்ன்னு. அதுல கிடைக்கிற கிளெமன்டைன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் சூப்பரா இருக்கும். அயர்லாந்து வந்ததுலேருந்து நாங்க எல்லாருமே அத ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னைக்கு லஞ்ச் என்னோட ஹஸ்பண்ட் தான் செஞ்சிருந்தாங்க. ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி. எங்க 2 பேருக்குமே பர்சனலா சீரக சம்பா பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி சீரக சம்பா வச்சு தான் பிரியாணி பண்ணுவோம். உங்களுக்கு எந்த பிரியாணி பிடிக்கும்னு லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். ஐல் சீ யூ இன் த நெக்ஸ்ட் ஒன். டூ வாட் மேக்ஸ் யூ ஹேப்பி. பை பை.